இன்றைக்கும் நாங்கள் படிக்க போகிறது என்னவென்று சொன்னால் உண்மைத்துவத்தை குறித்து படிக்க போகிறோம். வருகிற கிழமைகளில் உண்மைத்துவத்தை குறித்து நாங்கள் படிக்கும் வேளையில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் எல்லாத்திலையும் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி லூக்காக்கு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 16 10ஆம் வசனம் verse 10 எடுத்தவர்கள் சத்தமா வாசியுங்கள். லூக்கா 16:10. கொஞ்சத்தில உண்மை உள்ளவன், கொஞ்சத்தில உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும், அது ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், சர்ச்சில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அதில் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் படிப்படியாக ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே போவார். ஓவர் நைட் கொண்டு போக மாட்டார். இன்றைக்கு சில ஆட்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவார்கள், தங்களை வல்லமையாக பாய்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள், கொஞ்ச நேரம் தான் ஜெபம் பண்ணுவார்கள், ஆனால் ஒன்றுமே நடக்காது. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுடைய ரூமில் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோமோ, தனி ஜெபம் இருக்கும் வெளியில் வரும் வேளையில் வல்லமை புறப்பட்டு வருகிறதை காணக்கூடியதாக இருக்கும். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு 21ஆம் வசனத்திலேயும் 23ஆம் வசனத்திலேயும் சொல்லப்பட்டது ஒரே காரியம்தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 21லேயும் 23லேயும் வாசியுங்கள். 21ஆம் வசனத்தை மேத்யூ சாப்டர் 25 verse 21. உண்மையும் உத்தமமாய் இருந்திருக்கிறாய் ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு முக்கியமானது. இன்றைக்கு பெரிய பிரசங்கம் ஒன்றும் இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் இன் லிட்டில் திங்ஸ், இன் வாட் எவர் காட் ஹஸ் கிவன் அஸ், எங்களுக்கு என்னத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அதில் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைத்துவத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபையில் ஊழியத்தில் இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தர் சத்தியவரராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லி உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இதை நாங்கள் காணும் வேளையில் என்னவென்று சொன்னால், இந்த கால வேளையில் முதலாவது எங்களை ஆண்டவர் அநேக காரியங்கள் மேலே அதிகாரியாக கொண்டு வருவார். இதுதான் முதலாவதாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற காரியங்கள்ல ஆண்டவர் எல்லாத்துக்கும் மேலாக எங்களை கொண்டு அதிகாரியாக வைக்க போறார். சின்ன காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில் திங்ஸ். 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், தாவீதை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே சாமுவேல் அங்கே போகிறார். போய் அங்கே கேட்கும் வேளையில் ஈசா இடத்துல உண்ட பிள்ளைகளில் ஒருவனை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும், ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்ட வேளையில் அவர் தன் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு முன்னுக்கு விட்டார். எல்லாரையும் பார்க்கும் வேளையில் கர்த்தர் இவர்கள் இல்லை 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 என்று சொல்லி கொண்டு முடிந்து விட்டது. பிள்ளைகளுடைய லைனப் எல்லாம் முடிஞ்சு விட்டது. அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், உனக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறார்களா என்ற? இவ்வளந்தானா பிள்ளைகள்? அங்கே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று கேட்டான். என்ற ஆண்டவர் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அங்கே இருந்தவர்கள் ஒருத்தரையும், ஒரு பிள்ளைகளையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது ஈசா சொல்லுகிறான் என்னவென்று, அதற்கு அவன் இளையவன் ஒருவன் இருக்கிறான். இளையவன் அவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது பாருங்கள், தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய சகோதரரிடத்தில் ஒரு முறை போகும் வழியில் அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், நீ என்னத்துக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறவர்களை பார்த்து அங்கே ஒவ்வொன்றை சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி
நீ போய் அந்த ஆடுகளை மேய், உண்ட வேலை ஆடுகளை மேய்க்கிறது தான் என்று சொல்லி சகோதரர்கள் இராணுவத்தில் இருக்கிறார்கள், போருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள், பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தாவீது அவன் பயிற்சி பெறவில்லை, ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்பாவுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்கு. அந்த ஒரு கொஞ்சம் ஆடுகள் தான். அந்த ஆடுகளை மேய்க்க பொறுப்பு கொடுத்த வேளையில் அவன் அதில் உண்மை உள்ளவனாக இருந்தான். என்னத்துக்கு இவனை தெரிந்தெடுத்தார்கள் ஆடு மேய்ப்பதற்கு? யாராயிலும் யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? யாரும் சும்மா நீங்கள் பைபிளை வாசிக்க இதெல்லாம் யோசிப்பீங்க என்று நம்புகிறேன். யாரும் யோசிச்சாக்கள் இருக்கிறீங்களா? கை வைத்துங்க பார்ப்பேன். இது அவனுக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. இவன் வீட்டிலேயே சின்ன ஒரு பொடியன், இவனுக்கு ஆடு மேய்க்கிறது தான் தெரியும். இராணுவத்துக்கு பயிற்சி பெற்றுக் கொள்வதற்கென்றா மூத்த சகோதரர்கள் இவர்கள் கெட்டிக்காரர், இவர்கள் திறமைசாலிகள் என்று சொல்லி தாப்பன் கணக்கிட்டு போட்டு போட்டு பார்த்திருந்தார். ஆனால் மகன் ஆடுகளை மேய்க்கும் வழியில் வாசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் ஒரு முறை என்ன நடந்தது என்று சொன்னால் 17ஆம் அதிகாரத்தில் 34ஆம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் தாவீது ராஜாவோடு பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். சவுல் என்று ராஜாவோடு பேசி கொண்டிருக்கிறார். வாசிங்கள். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தாவீது என்ன செய்கிறார்? ஒரு ஆடு போனா போட்டும் என்று விட்டுருக்கலாம். ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி இன்னொரு முறை வந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் சரி ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போகுது, மிச்ச ஆடுகள் இருக்குது என்று சொல்லிவிட்டு அதோட திருப்தியாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் சிங்கத்தோடு சண்டை பிடிக்க முடியாது, இது அதை என்னை பீறி போடும் என்று சொல்லிவிட்டு அவன் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் கொடுத்த பொறுப்பில் உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஒரு ஆடென்றாலும் தப்பி இப்படி மறித்து போகக்கூடாது, இப்படி மிருகங்கள் அதை திருடி கொண்டு போகக்கூடாது, அதை கொண்டு போய் வேட்டையாடக்கூடாது என்று சொல்லி அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அந்த சிங்கத்தை பீறி போடும் என்று சொல்லிவிட்டு பாய்ந்து கொண்டிருக்காமல் சிங்கத்திட வாயில இருந்து அந்த ஆட்டை தப்பு வைக்கிறதுக்கு அவனுக்கு வந்த துணிகரம் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவன் மேலே இறங்கினதுனால அவன் பெரிய காரியங்களை செய்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? சிம்சோன் என்று சொல்லப்படுகிற மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் வேளையில் அவன் பல காரியங்களை சாதித்தான் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே இருக்கிறார், எங்களுக்குள்ளே இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் அறிந்திருக்கிற உண்மை. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் வேளையில் அப்நார்மல் திங்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், சாதாரணமாக நடப்பெறாத காரியங்களை செய்ய எங்களை ஆண்டவர் எடுத்து உபயோகிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில் நாங்கள் சாதாரணமாக சும்மா சர்ச்சுக்கு வந்து சர்ச்சுக்கு வார்த்தையை கேட்டுட்டு ஒரு காணிக்கையை கொடுத்து போட்டு போகிற ஆக்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் யார் மக்கள் என்பதை மற்ற புறஜாதியார் கண்டு கொள்ள வேண்டும். நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருந்து மற்றவர்களும் நாங்கள் மதம் மாற்றுவது இல்லை. மக்கள் பரலோகம் வர வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யம் வர முடியும் என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது 14ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேற ஒருவரும் சொன்னதில்லை நானே வழி பரலோகத்துக்கு போவதற்கண்டு. இந்த காலவெளியில் உண்மையான தெய்வம் யார்? என்னையும் உங்களையும் சிருஷ்டித்த தெய்வம் யார்? வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வழியில் எல்லாமே ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லி பார்க்கும் வழியில் இயேசு இல்லாமல் ஒன்றும் உருவாக்கப்படவில்லை. எல்லாம் இயேசு மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. அவர் தான் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து தன்னை ஜீவனை கொடுத்து, தன்னை வாழ்க்கை, தன்னை உயிரை கொடுத்து, தன்னை இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு எங்களை விடுதலையாக்கினார். ஏனென்றால் பிசாசின் ஆதிக்கத்துக்குள்ளே இருந்தோம். எப்படி இந்த சிங்கம் வந்து இந்த ஆட்டை பிடித்ததோ, எப்படி கரடி வந்து பிடித்ததோ, இது போல பிசாசு இன்றைக்கு அநேகரை பிடித்து வைத்திருக்கிறான். அவர்களை விடுதலை ஆக்குவதற்காகத்தான்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடவுள் பூமியில மனுஷனாக வந்தார். நாங்கள் பார்க்கிறோம், திருடன் என்று சொல்லும் பொழுது பிசாசானவன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், நல்ல காரியம் செய்ய கள்ளன் வருவானா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு போக வருவானா? இருக்கிறத எடுத்துட்டு போவான். நேற்று எனக்கு ஒரு ஆள் கால் பண்ணி சொன்னாங்க, எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் பாஸ்டர் ஒரு நபர், அவர்கள் வீட்டில் வெளியில இருந்து தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வேலை செய்து கொண்டிருக்கும் வேலையில் ஒரு காரில் வந்து அங்கே அவர்களை கூப்பிட்டு இதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும் வேளையில் இவர்கள் பார்த்தார்களாம். அவர்களை பார்க்கும் வேளையில் வடிவான வாலிப பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் போனார்களாம். பக்கத்தில் கதைச்சி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தாலாம் அவர்களுடைய உடலுக்கு இந்த போன சகோதரியோட உடல் அப்படியே விரைத்து போயிட்டு தான். என்ன நடந்ததுன்றே தனக்கு தெரியுது இல்லையா? ஆனால் அவங்க கட்டி பிடிச்சிட்டு போனாங்களாம். உங்களுக்கு தெரியும் மிச்ச கதை என்ன நடந்திருக்குமெண்டு. அவருடைய சங்கிலியை காண இல்லையா, கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு எங்களுக்குள்ளேயும் இருக்குதானே, எவ்வளவு இதை தெரிஞ்சிருந்தாலும் யாரும் வந்து இந்த இடம் இதை உங்களுக்கு தெரியுமா இந்த இடம் என்றா நாங்கள் என்ன செய்வோம், போட்டுட்டு போக மாட்டோம். நாங்கள் எங்கே எந்த இடம் என்று கேட்போமா இல்லையா? சாதாரணமாக கேட்போம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பிசாசானவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான், நல்லது போல காண்பிக்கிறான். ஆனால் முடிவு நரகம். நரகம் என்று சொல்லும் வழியில் பாதாளத்தில் அது அந்த இடம் எங்களுக்காக சிருஷ்டிக்கப்படாத இடம், பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்குமாக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். அந்த இடத்துல வேதனை இருக்கிறது, துன்பம், அங்கே கஷ்டம் இருக்குது, அங்கே அக்கினி கடல் இருக்கிறது, அங்கே தாகம் இருக்குது, அங்கே ஒரு நிம்மதி இல்லாத இடம், வேதனை நிறைந்த இடம். அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக கடவுள் தாமே இந்த உலகத்தில் வந்து எங்களை விடுதலை ஆக்கின செய்தியைத்தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல இருக்கிறோம். இயேசு எங்களை ரட்சிக்கிறார். இயேசு எங்களை விடுதலை ஆக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும். தாவீதை ஆண்டவர் எடுத்து பாவித்தார், ஒரு ஆட்டை பாதுகாக்க ஆண்டவர் எடுத்து பாவித்தார். வேத புஸ்தகத்தை படித்து பார்க்கும் வேளையில் தேவ ஜனங்கள் ஆடுகளுக்கு அங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களை பாதுகாக்க பிரதான மெய்ப்பனாகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பாவத்திலிருந்து, இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பாவம் செய்ய விருப்பம், சர்ச்சுக்கு வர விருப்பம் இல்லை, நல்ல நித்ரா கொள்றது. இந்த சோம்பேறிக்கு பைபிளில் சொல்லியிருக்கு, சோம்பேறி நல்ல மர மாட்டான். பைபிளில் சொல்லியிருக்குதா இல்லையா? தெரிஞ்சாக்கள் என்னோட சேர்ந்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லாட்ட ஏதாலும் காட்டுங்க. சோம்பேறி என்ன செய்வானா, இன்னும் கொஞ்சம் படுப்போம், அம்மா சும்மா இரு அம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு 15 நிமிஷம் போத்து படுப்போம். சோம்பேறி இப்படி படுத்து கொண்டே இருப்பானா. சோம்பேறி எழும்பி சொல்லுவானா, வழியில் என்ன இருக்குது, கரடி இருக்குது, சிங்கம் இருக்குதுண்டா. எங்கட பாஷையில் சொன்னால் இன்றைக்கு ஸ்னோ கொட்டுது, இன்றைக்கு மழையா இருக்குது, இன்றைக்கு நான் சர்ச்சுக்கு வர இல்லை. சோம்பேறி தான் சொல்லுவான். சோம்பேறிக்கு என்ன நடக்குமா, தரித்திரம் வழிபோக்கனை போல வருமா, ஒரு விசிட்டரை போல. பவர்ட்டி, தரித்திரன். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அந்த ஒரு காசு என்றாலும் உனக்கு கிடைக்காது. நீங்க யோசிப்பீங்க, இல்லை இந்த பிள்ளைக்கு கிடைக்கும், கிடைக்காது. நான் சொல்றேன், ஏண்டா ஆண்ட சொல்றார் தரித்திரம் வருமென்று சொன்னா வழிபோக்கனை போல வருமெண்டா. இந்த பஞ்சியா இருக்கிறார்கள், இந்த சோம்பலா இருக்கிறார்கள், இவங்களுக்கு பைபிள்ல புத்திமதிகளை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். தாவீது அவன் உற்சாகமாயிருந்தான். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லி தந்தேன், பாட்டுகளை பாடும் வேளையில எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. எத்தனை பேர் ட்ரை பண்றீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா தேவ வல்லமை இறங்கி வருகிறதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். பாட்டுகளை பாடும் வேளையில சும்மா பாடக்கூடாது, பரிசுத்த ஆவியில நிரம்பி பாட வேண்டும், ஆவியின் அபிஷேகத்தோடு பாட வேண்டும். இன்றைக்கு இயேசு எங்களை விடுதலை ஆக்குறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, நான் எப்பேற்பட்ட பாவியா இருந்தால் என்ன, ஒரு துன்மார்க்கனா இருந்தால் என்ன, கொலைபாதகனா இருந்தால் என்ன, குடிக்காரனா இருந்தால் என்ன, விபச்சாரக்காரனா இருந்தால் என்ன, கள்ளனா இருந்தால் என்ன, ஏமாத்துக்காரனா இருந்தால் என்ன, கர்த்தரிடத்தில் வந்து இயேசுவே என் பாவங்களை எனக்கு மன்னியும் என்றால் அவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்த முடியவராக இருக்கிறார் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 7ஆம் வசனத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
ஒரு பொழுதும் பாவம் செய்யாதவர்களை போல நாங்கள் கணிக்கப்படக்கூடியதாக கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் வழியில, வசனத்தை படிக்கும் வழியில, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் அவன் பாவம் செய்ய மாட்டான் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களா? திடீரென்று ஒரு பழக்க வழக்கத்தில் பாவம் செய்யறது இல்லை. திடீரென்று ஒரு பிழை செய்துட்டால், தவறு செய்துட்டால் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின்படி நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய அவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எவ்வளவு what a privileged people we are. நாங்கள் என்ன சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம், கொடுத்து வச்சாக்கள். இந்த செய்தியைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அழிந்து போற ஜனங்களுக்கு, இயேசு இல்லாமல் மரித்தால் அவர்கள் பரலோகம் போக மாட்டார்கள், நித்திய நரகத்துக்கு போறார்கள். அது நாங்கள் எத்தனை வருஷம் கூட வாழுவோம்? 120 என்று சொல்லுவோம். 120 வருஷம் வாழுகிறோம். ஆனால் சதா காலத்துக்கும் என்று சொல்லும் வழியில் முடிவே இல்லாத இடம், முடிவே இல்லை. நரகத்துக்குள்ள போய் இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு பொய் சொல்லுகிறவன் பொய் சொல்லக்கூடாது, களவு செய்கிறவன் களவு செய்யக்கூடாது. இதை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறார். எங்களை சுத்திகரிக்க உண்மை உள்ளவர், அவர் சத்தியபரர், அவர் சொன்னால் செய்வார். அவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவைகளாயிருக்கிறது. அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த தாவீதை குறித்து பார்க்கும் வழியில அவன் போய் அந்த சிங்கத்தையில வாயில இருந்து, கரடியில வாயில இருந்து அந்த ஆட்டை காப்பாற்றி கொண்டான். தன்னுடைய உயிரை பார்க்காமல் காப்பாற்றி கொண்டான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்து மரித்து 3ஆவது நாள் உயிரோட எழுந்தவர் இன்றைக்கு உயிரோட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் வரும் வழியில திரும்பவும் நான் வருவேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் முதல் 3 வசனங்களும், நான் போறது நல்லது, நான் போறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைக்க போறேன், ஆயத்தம் பண்ணி வந்து கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொன்னது ரகசிய வருகை பற்றி சொல்லப்படுகிறது. 2ஆம் வருகை அல்ல, ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்து அவர் அதிசீக்கிரமாய் வரப்போறார் என்று சொல்லி அறிகுறிகள் எல்லாம் எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு ஒரு சாரார் மாத்திரம் சொல்லுவது இல்லை. பல இடங்கள்ல இஸ்ரவேல் தேசத்தை நான் யோசித்து பார்க்கும் வழியில, இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் வழியில எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள், அப்படி வாழ தேவையில்லை, நீ செய்ய விருப்பமானதெல்லாம் நீ செய்யலாம் என்று. நான் சொல்லுகிறேன், துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலேயே மடிந்து போவான். பாவத்தில் ஜீவிக்கிறவன் பாவத்திலேயே இருந்து விடுதலை பெறாமல் மரித்து போனால் அவன் நரகம்தான் போவான். அந்த இடத்துல வேதனை தான். இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் பரலோகம் போகணும் என்று விரும்பினால் நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். பாவம் செய்ய விட்டு கொடுக்க இயலாது. இந்த பிள்ளைகள் எனக்கு விருப்பம், எது உங்களுக்கு விருப்பம்? நரகம் போறது உங்களோட பிள்ளை நரகம் போறது விருப்பமா? அல்லாவிட்டா நீங்க அவர்களை சிக்ஷித்து அவர்களை சரிப்படுத்தி அவர்களை பரலோகம் கொண்டு போகணும் என்று விரும்புகிறார்கள். அதுதான் விரும்புறீங்க, பரலோகம் போகணும் என்று விரும்புகிறார்கள். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை சரிப்படுத்த வேணும். ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் விழித்தெழும்ப வேண்டும். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முதலாவது என்னுடைய வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனம் தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்குது. சிங்கத்தின் வாயில இருந்து, கரடியின் வாயில இருந்து ஆட்டை காப்பாற்றினது போல உங்களோட பிள்ளைகளை, உங்களோட குடும்பத்தை காப்பாற்றுகிறது உங்களோட கடமையா இருக்கிறது. உங்கள் மேல விழுந்த கடமை இது. நினைக்கிறேன் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிங்கள் பார்ப்போம். ரோமர் 12:12 வாசிங்கள். அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னு கேட்போம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 12. நாங்கள் ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்க வேண்டும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதியா நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் காரியங்களை நிச்சயமாக எங்களுக்கு செய்வார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்கள். Hebrews chapter 9 verse 27. எபிரேயர் 9:27 வாசிங்கள்.
பாருங்கள், நியாய தீர்ப்பு எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் என்னுடைய மனைவி வந்து எனக்காக பேச மாட்டா, என்னுடைய போதர் எனக்காக வந்து பேச மாட்டா. கேட்டு பாருங்க. நான் சர்ச்சுக்கு போய் அங்கே காணிக்கையெல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற ஏர் கண்டிஷனை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆண்டுகிட்ட கேளுங்கண்டு பாஸ்டரை கூப்பிட இயலாது. நானும் நீங்களும் தனித்தனியாக கர்த்தருக்கு முன்பதாக, நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக நியாய தீர்ப்புல நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேணுமா? இன்றைக்கா கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன். கொஞ்சம் பேர் தான் எங்களுக்கு இருக்குது குடும்பம், ஆனால் அந்த குடும்பத்தை காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் என்னவென்றால், எனக்கு இந்த வல்லமையை தந்தவர் இந்த பெலிஸ்தனை கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. அடுத்ததை வாசித்து பார்க்கும் பொழுது இரண்டாவதாக அவன் தேவனுடைய வல்லமையில சார்ந்திருந்தான். டேவிட் ட்ரஸ்டட் இன் காட்ஸ் பவர். அவன் கர்த்தருடைய வல்லமையில அவன் சார்ந்திருந்தான். அவனுக்கு இருந்த நம்பிக்கை கர்த்தர்ல. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இயேசுல நம்பிக்கை இருக்குது என்று கேட்டால், இன்றைக்கு இயேசுவை விட எங்களுக்கு மற்ற காரியங்கள் மேல தான் நம்பிக்கை. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர். பாஸ்டர் ரெபேக்காக்கு ஒரு சகோதரி தன்னுடைய குடும்பத்தில் திடீரென்று எதிர்பார்க்காத காரியம் கடந்த கிழமை இலங்கையில் நடைபெற்றதை சாட்சியாக சொன்னார்கள். கடந்த கிழமை நடந்தது. பேபி பிறக்கும் வேளையில் சிசேரியன் செய்யணும் என்று சொல்லிட்டார்கள். இவர்கள் சொன்னார்கள் நார்மல் பர்த் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி. ஆனால் டாக்டர் சொன்னார்கள் இல்லை சிசேரியன் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிசேரியன் செய்தார்கள். பேபி எடுத்துட்டார்கள். சொன்னார்கள் தாய் அங்கே மரித்து கொண்டிருக்கிறா என்று சொல்லி எல்லாரும் போய் பார்க்கலாம் என்று சொல்லிட்டார்கள். 15 நிமிஷம் நான் சொல்றது பிள்ளை என்று சொன்னால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. எனக்கு சொன்னது படி 15 மினிட்ஸுக்கு எல்லாமே போயிட்டுது, எல்லாம் முடிஞ்சுது. 15 மினிட்ஸ். அந்த நேரத்தில் இந்த சகோதரி இந்த சபையில் அன்றைக்கு தான் எங்களுடைய சர்ச் ஆனிவர்சரி ஃப்ரைடே பிகினிங் டே 1 அதில் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், கர்த்தர் அதிசயங்களை செய்வார் என்று கொடுத்த வார்த்தை. கர்த்தர் எங்களுக்கு இஸ் வண்டர்ஃபுல் என்று தம்மை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். He will do wonderful things even right now. அதிசயங்கள் அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். சர்ச்சில் impossible things will start happening. அந்த சிஸ்டர் இடத்துல வந்த பாஸ்டர் ஜோவனன் வந்து இப்பொழுது என்னத்துக்கு நீங்க ஜெபம் பண்றீங்களோ அது நடக்கும் என்று சொன்னாராம். இந்த சகோதரி என்ன செய்தார்கள், சர்வீஸ் முடிச்ச உடனே கேட்டார்கள் என்ன நடக்குது என்று சொல்லி. என்றால் 15 நிமிஷம் ஹார்ட் நின்றுட்டுது. அந்த செய்தி தான் கேட்டு வந்தார்கள். ஆனால் அதிசயம் கர்த்தர் செய்வார் என்று சொன்னாரே, கர்த்தர் மேல நம்பிக்கை. ஊழியக்காரன் சொன்னாரே நீ ஜெபம் பண்ற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று சொன்னாரே, நான் போய் கேட்கிறேன் என்று சொல்லி கேட்ட வழியில சொன்னாங்க அந்த சகோதரி கண்ணை திறந்து பார்க்க தொடங்கிட்டான் என்று சொல்லி. இது கர்த்தர். ஏனென்றா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தது. அதுக்கு பின்பதாக அவக்கு ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லையா, குழந்தை யார்ட்ட குழந்தை என்ன ஒன்றுமே தெரியாம இருந்தது. 2வது நாள் அந்த சகோதரி சர்வீஸுக்கு வந்து திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்டார்கள் இப்போ என்ன நடக்குதுண்டு. அவள் ஹஸ்பண்ட் வரும் வேளையில் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா. ஹஸ்பண்டை என்னுடைய ஹஸ்பண்ட் வர்றாருன்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு நான் காலையில் கேட்டேன், சொன்னார்கள் நல்லா ஆண்டவர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. நான் சொல்லுகிறது என்னத்துக்கு நான் இதை சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த இடத்துல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் என்று சொன்னார். ஏன் செய்கிறார்? இஃப் யூ ட்ரஸ்ட் ஹிம், அவரை நம்பிக்கை அவரில் வைத்திருப்பீங்கள் என்றால், அவரை விசுவாசிப்பீங்கள் என்று சொன்னால், அவரை சார்ந்திருப்பீங்கள் என்று சொன்னால், சும்மா பெனடால் என்னத்துக்கு எடுப்போம், சும்மா எடுத்துக்கொண்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் பெனடால சும்மா விருப்பம் காலையில் போய் ஸ்வீட்ஸ் எடுக்கிற மாதிரி பெனடால அட்வியில் ஒரு டைல்னால போட்டுக்கொண்டே இருப்போமா விருப்பமா. ஒரு வருத்தம் வரைக்கத்தான். இது மாதிரி தான் எத்தனையோ பேர் இயேசுவை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு தேவை வரைக்கும் தான் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க, ஐயோ நடந்துட்டுது ஆபத்து. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருப்பீங்கள் என்று சொன்னா
உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். கர்த்தர் பாதுகாப்பார், தம்முடைய செட்டைகளின் கீழே மறைத்து வைப்பார். உனக்கு உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எல்லா பக்கத்திலையும் விழுந்து கொண்டிருப்பாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள மறைந்திருக்கிறவனை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் பாதுகாப்பார். You're chosen. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், சாதாரண மக்கள் அல்ல. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, You're chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், தெரிந்து கொள்ளப்பட்ட மகள் என்று சொல்லுங்க பாப்போம். Trust the Lord. இரண்டாவதாக நீங்க செய்ய வேண்டிய காரியம், தாவீது எவ்விதமாக தேவனுடைய வல்லமையில, எங்களுடைய தேவனுடைய வல்லமை சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இருக்குது. அன்றைக்கு நான் ஒரு சகோதரனோடு பேசினேன். என்னன்னு சொன்னா, வானமண்டலத்துக்கு, சந்திரனுக்கு, மற்ற கிரகங்களுக்கு அனுப்புறாங்க, ராக்கெட்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க, ஆராய்ச்சி எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஒரு புயல் வருது, புயலை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது செய்து வச்சிருக்கிறாங்களா? ஒரு கொந்தளிப்பு வருது, அதை அடக்க முடியுமா? ஒரு சுனாமி ஒன்று வருது, அதை நிப்பாட்ட முடியுமா? இதெல்லாம் இயற்கை. கர்த்தரால மாற்ற முடியும். கர்த்தரால மாற்ற முடியும். இறையாதே என்று சொன்னோன்னே இறையஞ்ச கொண்டிருந்த கடல், கொந்தளித்து கொண்டிருந்த கடல் அப்படியே கீழ்ப்படிஞ்சது. யோனான்னு சொல்லப்படுகிற பக்தனை தூக்கி தண்ணீருக்குள்ள போட்ட வேளையில கர்த்தர் ஒரு பெரிய மீனுக்கு கட்லேட்டர், my servant has done something wrong, he is in trouble, go and help him. அவன் ஒரு தப்பு செய்துட்டான். யோனா கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியே இல்லை. கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்ய தொடங்கிட்டான். கொந்தளிப்பு எல்லாருக்கும் வந்துட்டுது. அவனால படகுல இருந்த ஆக்கள், கப்பல்ல இருந்த ஆக்கள் எல்லாருக்கும் வந்துட்டுது பிரச்சனை. இவன் சொல்லுகிறான், இதுக்கு தீர்வு என்னண்டா, என்ன தூக்கி கடலுக்குள்ள போடுங்க. அந்த நேரத்தில் என் கர்த்தர் அவன் மேல கரிசனையா இருந்தார். இன்றைக்கு நாங்க சொல்லுகிறோம் என்னன்னு சொன்னா, மீன் கீழ்ப்படிஞ்சு அப்படியே விழுங்கிட்டுது யோனாவை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, நாங்க எப்பேற்பட்ட பிழைகள் செய்தாலும், தப்புகள் செய்தாலும், கர்த்தர் எங்கள் மேல மனம் இறங்கி, மனம் உருகி, கிருபையா இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் பதில் அளிப்பார், நிச்சயமா அளிப்பார். அவன் கஷ்டத்துக்குள்ளால போக வேண்டி இருந்தது, பைபிளை வாட்சி பார்க்கும் போல தெரியும். ஆனா ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்கிறார். இன்றைக்கு சீமோன் பேதுருவை குறித்து படித்து பார்க்கும் போல, நீரையானால் நானும் தண்ணீர் மேல வருவதற்கு இடம் கொடும் என்று சொன்ன வேளையில தண்ணீர் மேல நடந்தான். போய்கொண்டிருக்கும் வேளையில சூழ்நிலைகளை பார்த்தான், கொந்தளிப்பை பார்த்தான், அலைகளை பார்த்தான், தாண்டு போனான். தாண்டு போய்க்க இயேசுவேன்னு ரட்சியம் என்று சொல்லும் வேளையில ஆண்டவர் ரட்சித்தவர். இன்றைக்கு இந்த உலகம் ஒரு கடலை போன்றது தான். எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருதா இல்லையா? கஷ்டத்தின் மேல கஷ்டம் வருதா இல்லையா? வியாதி மேல் வியாதி வருதா இல்லையா? தொல்லைகள், கவலைகள் எல்லாம் ஒன்றுக்கு மேல ஒன்று வருதா இல்லையா? ஆனாலும் ஆண்டவர் நாங்க மடிந்து போவோம், அதை பார்த்தா கீழே தான் போவோம். ஆனால் இயேசுவேன்னு ரட்சியம் என்றால் தூக்கி எடுப்பார். வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடியில படித்தோம், எப்படி கவலைப்படாம இருக்கிறதுக்கு இருக்கிற சில ரகசியங்கள் என்று சொல்லி. கவலை ஒரு மனுஷனை வாட்டி போடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும், வருத்தக்காரன் ஆக்கிடும், வியாதி உள்ளவன் ஆக்கிடும், மனநோயுடையவனாக மாற்றும், கடைசியாக தற்கொலையும் செய்து மக்கள் மடிந்து போவார்கள். இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல விடுதலையும் கொடுக்கிற ஒரு நாளாக இருக்குது. அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே அங்கே தாவீதை குறித்து நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்ததுனால கர்த்தர் அவனை குறித்து வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசித்து பார்க்கும் வேளையில கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்த மகனாக இருந்தான். டேவிட் was a man after God's own heart. இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோமா? கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டா போதும். கர்த்தரை தான் பிரியப்படுத்தவனும், மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. என் மகளை நான் பிரியப்படுத்த பாஸ்டர் நான் என்ன செய்ய? என் மகன் இப்படி செய்யறான், அவனை பிரியப்படுத்த நான் என்ன செய்ய? ஆரை பிரியப்படுத்த போறீங்க? இயேசுவை பிரியப்படுத்த விருப்பம் என்று சொன்ன மாத்திரம் எழுப்பி நில்லுங்காலாட்ட எழும்ப வேண்டாம். இயேசுவை மாத்திரம் நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். ஐ லைக் டு ப்ளீஸ் ஒன்லி ஜீசஸ். அப்படியே சுத்தி பாருங்க, சுத்தி பாருங்க. எல்லாரும் நீங்க எழும்பி இருக்கிறீங்க, தயவு உட்காருங்க. அப்படி என்று சொன்ன சில நேரங்களில் எங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டா
எங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக சில காரியங்கள் செய்து கொண்டிருந்தா அதுக்கு நாங்கள் ஒப்பிட்டு போகக்கூடாது. கர்த்தருடைய நாள்ல கர்த்தரை கனப்படுத்த வேணும். ஓமா இல்லையா? சபை கூடி வாரதல விட்டு விடக்கூடாது. யார் புத்திமதியை சொல்லணும்? பாஸ்டரா? யார் சொல்லணும்? விசுவாசி விசுவாசிக்கு சொல்ல வேணும். அப்படி ரகசிய வருகை தாமதிக்கிறதுக்கு காரணம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேணும். இன்றைக்கு தாவீதை குறித்து நாங்க பார்க்கும் வேளையில தாவீது பாவம் செய்தானா இல்லையா? அது எல்லாருக்கும் நல்ல ஞாபகம் இருக்கும். இப்ப சொன்னீங்கண்டா முதலாவது சொல்லுவீங்க பச்சைபாலோட ஆட்சிய மனைவியோட இவர் போய் இருந்துட்டார், கண்டுட்டு யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில், சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்தில் சர்ச்சுக்கு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா கர்த்தருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை, அதனால அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி இல்ல வென்ஸ்டே ஈவினிங் 7 o'clock இந்த இடத்துல நடக்குது சர்வீஸ். ஏதோ ஒரு சர்வீஸ்ல சபை கூடி வர்ற நேரத்தில் வந்துடுறேன், வரும்போது ஆசீர்வாதம் பெறுறேன். இன்றைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறதுக்கு, அங்கங்க போறதுக்கு, ஹாலிடேஸுக்கு போறதுக்கு, சர்ச்சுக்கு வர்றதை விட வேறொரு ஃபன் ஃபெஸ்டிவலுக்கு போறதுக்கு விருப்பம். இன்றைக்கு கர்த்தர் எங்களை மாற்றுவாராக. பாவம் செய்தான் தாவீது. ஊழியக்காரன் வந்து அவருக்கு எச்சரிப்பு கொடுத்தார். எச்சரிப்பு கொடுத்த உடனே அழுது கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறத நாங்கள் காணக்கூடியதா இருக்குது. ராஜா தான், ஆனால் மன்னிப்பு கேட்கிறத காணக்கூடியதா இருக்குது. இன்னொரு முறை பிசாசானவன் அவரை ஏவினதுனால பைபிளில் சொல்லியிருக்குது, தாவீதை ஏவி அவன் தொகை பார்த்தான், எத்தனை பேர் இருக்கிறாங்களே சென்சஸ் செய்தான். அந்த பிள்ளையம் ஆண்டவர் காண்பித்த உடனே ஆண்டவர்கிட்ட போய் விழும் வழியில் பனிஷ்மெண்ட் இருக்குது தான், பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் ஆண்டவர் மன்னித்தார். இன்றைக்கு நாங்கள் செய்கிற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கிடைக்கும் தான், சில வேளையில் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அதுதான் நாங்கள் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்றார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன், இவன் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, ராஜாவாக வருவதற்கு முன்பதாகவே சாமுவேலுக்கு சொல்லுகிறார். சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னா, கர்த்தர் தமக்கு பிரியமான ஒரு மகனை இந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்த போறார். ஏனென்றால் அவன் கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாயிருந்தான். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், தாவீதுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும் வேளையில உண்மைத்துவம் குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில கர்த்தர் எங்கள் மேலேயும் உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில என்னன்னு சொன்னா, 28:13 Proverbs 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன், ஒருத்தருக்கும் தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமும் இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னா எங்களோட வாழ்க்கையில நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, என்னென்று எழுத்து கூட்டி சொல்ல தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் உணர்த்தி காண்பிப்பார். நீ செய்கிற பாவம், நீ செய்கிற பிழை, நீ செய்கிற தப்பு, நீ செய்து கொண்டிருக்கிற கூடாத காரியங்கள், நீ இது காலமா நடத்தி இருக்கிறாய், ஆனா உனக்கு ஒரு டைம் வந்துட்டது, இதுல இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அங்க நாங்கள் பார்க்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விலகுகிறவன், அறிக்கை செய்கிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு பரவாயில்ல, கொஞ்சம் சாராயம் குடிப்போம், என்ன சாப்பாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க போன கிழமை ஒரு இடத்துக்கு, அது ஒரு பார். அந்த பாருக்கு போகும் வழியில என்னோட இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க, தனியா நான் போகல. அல்லாட்டா யோசிப்பீங்க, பாச தனியா போய் அடிச்சுட்டு வந்துட்டாரு. அங்க பாருக்கு போனோடனே அவங்க சொன்னாங்க 2 o'clock மட்டும் இந்த இடம் திறந்திருக்குமென்று சொல்லி. அப்ப நான் உடனே வந்தாக்கள் சொன்னேன், இனிமேல் வழக்கத்தில் சாப்பாட்டுக்கு எங்களோட ப்ரீச்சர்ஸை சர்வீஸ் முடிச்ச பிறகு ஸ்பெஷல் கெஸ்ட் ப்ரீச்சர்ஸை கொண்டு போகணும் வேண்டாம், எல்லா இடமும் வெள்ளனையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
நான் சொன்னேன் இனிமேல் பாருக்கு கூட்டிக் கொண்டு வரலாம்ண்டு. அப்போ அவருக்கு நான் சொன்னேன் பாருக்கு வந்தால் நல்லா இருக்குமென்று சொல்லி, நல்ல சாப்பாடுண்டு. அந்த ஓனர் அந்த இடத்துல எங்களை ட்ரீட் பண்ணி கொண்டு இருந்தார். அவர் சொன்னார் நீங்கள் குடிப்பீங்களா? உடனே மற்றவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் குடிக்க மாட்டோம். இன்றைக்கு பாருக்கு போனால் அங்கே அங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எங்களை பிரித்து வைத்திருக்கிறார். மீன் வாங்கி உப்பு போடாமல் சமைச்சா எப்படி இருக்கும்? கடல்ல இருந்த மீன் தானே, நிறைய உப்பு இருக்குதானே, ஆனால் மீனுக்குள்ள உப்பு போகாது. அது மாதிரி தான் உலகத்தில் நாங்கள் வாழுகிறோம். புல்லட் ப்ரூஃப் மாதிரி பாவத்துக்கு ப்ரூஃபாக நாங்கள் நிற்கிறோம். பாவம் எங்களை தொட இயலாது. இப்போ ஆமேனை காண இயலாது. ஒரு ஆள் மாத்திரம் ஆமேன், மற்றாக்கள் எல்லாம். இன்றைக்கு கர்த்தர் எங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லி இருக்குது. கர்த்தரை போல நாங்க மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உண்மை உள்ளவர்களை கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். தம்மை போல மாற்றம் அடைய வேண்டும் என்பதை விரும்புகிறார். சபைக்கு உண்மையா இருக்க வேண்டும், போதருக்கு உண்மையா இருக்க வேண்டும், தலைவர்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும், ஒர்க் பிளேஸ்ல உண்மையா இருக்க வேண்டும். ஒர்க் பிளேஸ்ல நாங்க வேலைகளை கள்ளமா நேரத்தை மினக்கெடுத்தி கொண்டிருக்க கூடாது. செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டும். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், தாவீது தான் செய்த பிழைய மன்னிப்பு கேட்டு அவன் சொல்லுகிறான், என்ற இருதயத்தில் ஒரு சுத்தமான இருதயத்தை என்ற உள்ளத்தில் என்ற இருதயத்தில் சிருஷ்டியும் என்று சொல்கிறான். அவன் கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புகிறான். 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அவன் செய்த ஜெபத்தில் ஒரு பகுதி 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், Psalm 51:10. என்ன சுத்த இருதயம், என்ற இருதயம் தான் பொல்லாதது. இது எல்லாம் ஃபீட் பண்ணப்படும். எப்படி ஃபீட் பண்ணும்? அங்கங்க பார்க்கறது, அங்கங்க கேட்கறது, பேசப்படுகிறது எல்லாத்தையும் கேட்டு 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 இது என்ற இருதயம் கெட்டு போயிடும். அது புறவு இருந்துட்டு கொஞ்சம் மைண்டுக்கு கொண்டு வரும், அந்த எண்ணங்களை, புலியான எண்ணங்களை கொண்டு வரும். நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது கொண்டு வரும், திரும்ப மைண்டுக்கு கொண்டு வரும், பாவம் செய்ய வைக்கும், பிழை செய்ய வைக்கும், வெறுக்க வைக்கும், ஒரு ஆக்கல்ல கோபத்தை வர வைக்கும், எரிச்சல் வர வைக்கும். எரிச்சல்ண்டா ஜெலசியை பற்றி நான் சொல்லல. சில வேளைகளை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு சினக்கிற, சினம்ன்றது தான் கரெக்ட் வேர்ட், சினம் வரும். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசித்து படித்து பார்க்கும் வேளையில, மாம்சத்தின் கிரியைகள் இதை அழிப்பதற்காகவே கர்த்தர் எங்களுக்கு பலனை தருவாராக. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். சும்மா அந்நிய பாஷையை பேசிட்டு போறதுக்கு இல்லை. சும்மா சர்ச்சுக்கு வரைக்க சும்மா 2 வார்த்தை ப்ரே பண்ணி போட்டு 2 வார்த்தையை பேசி போட்டு நானும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், சர்டிஃபிகேட் இருக்குது பாருன்னு சொல்லி போட்டு போறதுக்கு இல்லை. நாங்கள் வாரம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்த. என்னத்துக்கு சர்ச்சுக்கு வருகிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்க. நாங்கள் என்னத்துக்கு கேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம்? எங்களுக்கு வேலை இல்லையா காருக்கு கேஸ் அடிக்கிறதுக்கு? ஏன் கார் அல்லாட்டா இங்கே நின்றுடும்? ஏன் சர்ச்சுக்கு வரோம்? இன்னும் பரிசுத்தத்துக்குள்ள வளருவதற்கு. நாளாந்தம் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழும் வேளையில் பாவம் செய்யாமல் ஒரு பரிசுத்தமான கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று கேட்டால் நான் எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் விரும்புகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தியானிப்போம். வாசிக்கும் வேளையில, வேதத்தை படிக்கும் வேளையில கர்த்தர் எங்களோடு பேசுவார். உண்மை உள்ளவர்கள், நீங்க எல்லாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உண்மையான faithful believers, விசுவாசிகள், நீங்க உண்மை உள்ள விசுவாசிகள். என்னுடைய சர்ச் எது வந்தாலும் என்ற சர்ச்சை விட்டு போக மாட்டேன்னு நிற்கிறார்கள். நான் யோசிக்கிறது, சபை என்பது பேழை போல, நோவா தாத்தா கட்டின பேழை போல. நோவான்னு சொன்னோன்னே உங்களுக்கு விளங்கும் பேழை. அதுக்குள்ள வந்தவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். சபைக்குள்ள இருக்கும் வேளையில பாதுகாப்பு இருக்குது.
கர்த்தர் சொல்லாமல் வெளிக்கிட்டு வெளியில போன ஆபத்து. God will deal individually. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆண்டவர் பேசுவார். ஆதாம் ஏவாள் பிழை செய்தார்கள் தானே, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். என்னத்துக்கு சம்திங் டேவிடை பற்றி சொன்னீங்க, டேவிடை பற்றி சொல்லுங்கன்றீங்க. நான் சொல்றேன் என்னன்னு சொன்ன, ஆதாம் ஏவாள் பிழை செய்த நேரத்தில் ஆண்டவர் ஆதாம் கிட்ட கேட்கிறார். ஆதாம் சொல்லுகிறார், என்ன இந்த ஏவாள் இந்த பொம்பளையால தான் எனக்கு பிரச்சனை. சிலாக்கள் நீங்கள் உங்களோட ஒய்ஃபால், உங்களோட ஹஸ்பண்டால், உங்களோட பிள்ளைகளால், அதால தான் நான் தண்ணி அடித்து கொண்டு இருக்கிறேன், அதால தான் நான் இப்படி சுற்றி போட்டு வாரேன். எல்லாத்தையும் திருத்தணும். ஆதாம் ஏவாளை திருட்டினா, ஏவாள் என்ன சொல்லி இந்த பாம்பை போட்டு தான் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்தார்? தண்டனையை கொடுத்தார். ஆதாம் அவனுக்கு ஒரு தண்டனை, பைபிளை வாசி பாருங்க. ஆதாமுக்கு ஒரு தண்டனை, ஏவாளுக்கு ஒரு தண்டனை, சர்ப்பத்துக்கு ஒரு தண்டனை. பாவம் செய்கிறவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் அதில் அந்த விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும். இயேசுடைய ரத்தத்துக்காக நன்றி சொல்லணும். அதுதான் எனக்கு விருப்பம், இந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து பாட்டு பாட. சியோன் என்று சொல்லும் போதில் அதுதான் இயேசுவின் தலைநகரம். எருசலேமில் ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். மரணம் வந்தால் எங்கே போவோம் என்றது எங்களுக்கு தெரியாதண்டா, இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். நான் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் பரிசுத்தமாக இருப்பேன்டா, நான் பரலோகம் போவேன் என்று. எங்களுடைய அம்மாட அண்டன் இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக மரித்தார். அவர் குறித்து எனக்கு சொன்னார்கள். மரிக்கும் வழியில் எனக்கு சந்தோஷமான ஒரு காரியம் என்றால், அவர் கேட்டார், 90 வயது மட்டும் தான் இருக்கணும் என்று எப்பவும் சொல்லுவார். ஸோ ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு போனஸை கொடுப்பார். இருந்தா ஒரு பிடிய அரிசியை கொடுத்த மாதிரி இன்னும் 2 வயது கூட கொடுத்தார். ஆனால் கடைசியில் அவர் படுக்கையில் இருக்கும் வேளையில் அவர் சொல்லுவாராம், இரவு நேரம் கண்ணை மூடும் வேளையில் நான் காலையில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் என்று சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. கர்த்தருடைய அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது மாத்திரமில்லை, அதுக்கு ஊழியத்தை கர்த்தர் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்தார், அநேகருக்கு செய்தார். எனக்கு சொன்னார்கள், காலையில் கேகிவர்ஸ் வந்து அவரை க்ளீன் பண்ணி ட்ரெஸ்அப் பண்ணி அவருக்கு வாஷ் எல்லாம் கொடுக்கும் வழியில் அவர்கள் வந்து உடனே கூப்பிட்டார்களாம் அவருடைய வைஃபையும் பிள்ளையும், வாங்க அவர்கிட்ட பல்ஸ் கீழே போய் கொண்டு கண்டு அங்கே போய் பார்க்கும் வழியில் கண்ணை திறந்து பார்த்து போட்டு அப்படியே கண்ணை மூடிட்டார். அவர் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிட்டார். என்னுடைய 1-2 இனத்தவர்கள் சொன்னார்கள், அவருக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருந்திருக்கு பரலோகத்துக்கு போய்க்க. என் அம்மா இறந்தது அவருக்கு தெரியாது, அவருக்கு சொல்ல இல்லை. அங்கே போனால் அவர் மை சிஸ்டர் யூ ஆர் ஹியர் என்று இருப்பார். எங்களோட மாமா சொன்ன ஒரு பாட்டு நான் மறக்க மாட்டேன். சொன்னா பேர பிள்ளை பூட்ட பிள்ளைகளுக்கு சொன்னா, when we all get to heaven, what a day of rejoicing it will be என்று அந்த பாட்டு பாடணும் என்று சொல்லி. அப்போ நான் யோசிச்சேன், உண்மைத்தான். When we go to heaven, all our loved ones who are born again people, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். We will meet them, we will be with Jesus, and we will fall in love with him more and more, and we will do whatever God says. இன்றைக்கு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், faithful people இந்த சர்ச்சில் இருக்கிற நீங்கள், நான் விசுவாசிக்கிறேன், you are faithful people. கர்த்தர் சொல்கிறார், சின்னனில் உண்மையாக இருக்கும் வேளையில் உன்னை அதிகாரியாக நான் வைக்க போகிறேன். I'm going to give you a promotion. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு கிங் பொசிஷன் கிடைச்சதுன்னு சொன்னால், அவனுக்கு அந்த பழக்க வழக்கமே இல்லை, ஆனால் அவனை ராஜாவாக மாற்றினவர் கர்த்தர். அந்த தேவன் உங்களை ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாக்களை உயர்த்த போகிறார். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ஒன்லி காட் கேன் கிவ். உலகத்து பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் மாத்திரமே கொடுக்கக்கூடியவர். இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு நாங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் என்று சொன்னால், சர்ச்சுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் என்று சொன்னால், எங்களுக்கு எங்களுடைய பாஸ்டருக்கு எங்களுடைய லீடர்ஸுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் என்று சொன்னால், அதை ஆசீர்வாதங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு இந்த காலவேளையில் நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்வோமாக. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஃபெய்த்ஃபுல் பீப்புளுக்கு ஆண்டவர் செய்கிற கிருபை, பவுலப்போஸ்தலன் தன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்.
கர்த்தர் சொன்னா என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. That's a word for someone here. இந்த இடத்துல இருக்கிற ஒருவருக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்கிறது. என் கிருபை, நீ அழுது 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 வேதனைப்பட்டு பட்டு பட்டு கவலைப்பட்டு நீ ஜெபம் பண்ணியிருக்கிறா. கர்த்தர் சொல்றா, உனக்கு என்ற கிருபை போதும், என்ற கிருபை உனக்கு தருகிறார். நீ தாங்கக்கூடியதாக உனக்கு ஆண்டவர் பெலனை தருகிறார். கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல அதிசயங்களை செய்கிறவர் இந்த இடத்துல இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப எழுத்தனையாக பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் வழியில் ஃபெய்த்ஃபுல் பீப்புளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த கால வேளையில் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில் நான் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறேன். நான் செய்ய குந்தி நடக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம். குந்தி நடக்கக்கூடாது. கர்த்தருக்காக ஓட்ட பந்தயத்தை ஓட வேணும். கர்த்தரை நோக்கி ஓட வேணும். இலக்கை நோக்கி ஓட வேணும். மரத்தன் ரேஸ் ஓட வேணும். தூரமான பயணம் ஆண்டவருக்கு என்று ஓட கர்த்தர் உங்களுக்கு பெலனை தருவார். கர்த்தர் உங்களோட கரத்தை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோட கரத்தை பிடித்து நடத்துகிறார். என்னால இயலாத ஆண்டவரே என்று சொல்லும் வேளையில கர்த்தர் சொல்கிறார், என்னால முடியும், உன்னால முடியாது, ஆனா என்னால முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாஸ்டர் பால் தங்கியா எங்களுக்கு படிப்பிச்சு தந்தாள். என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்மால முடியும் ஆண்டவரே. எல்லாரும் எழும்பி நின்று பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். ஸ்டார்ட். என்னால் முடியாதது உம்மால் முடியும் ஐயா, என்னால் ஆகாதது உம்மால் ஆகும் ஐயா, என்னால் முடியாதது உம்மால் முடியும் ஐயா, என்னால் ஆகாதது உம்மால் ஆகும் ஐயா, என்னால் முடியாதது உம்மால் முடியும் ஐயா, என்னால் ஆகாதது உம்மால் ஆகும் ஐயா, என்னால் முடியாதது உம்மால் முடியும் ஐயா, என்னால் ஆகாதது உம்மால் ஆகும் ஐயா. ராகேல் அவள் தனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது. லியாளுக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்குது. இவ யாக்கோபை பார்த்து கேட்கிறா, எனக்கு பிள்ளை தாரும் என்று சொல்லி. அவனுக்கு கெட்ட கோபம் வருது. எனக்கு பிள்ளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எப்படி நான் கொடுக்க இயலும்? கடவுள் தான் கொடுக்க முடியும். இந்த கால வேளையில் இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு மனுஷனால முடியாதத கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒரு பிள்ளையை தூக்குவது போல, அரவணைத்து தூக்கி கொண்டு செல்வது போல, மார்போடு சேர்த்து கொள்வது போல, இடுப்புல பிள்ளையை வைத்து தூக்கி கொண்டு போவது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தூக்கி கொண்டு செல்லுகிறவராய் இருக்கிறார். உன்னால நடக்க முடியாது, நீ தள்ளாடுகிறாய், ஆனால் என்ற பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும். இப்பொழுது நான் உனக்கு உதவி செய்வேன். நீ காரியங்களை வாய்க்க பண்ண, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில மிரக்கிள்ஸ் நடக்க தொடங்குது. முடியாத காரியங்களை கடந்து போகக்கூடியதாக, கடக்க முடியாத காரியங்களை கடந்து போகக்கூடியதாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மிரக்கிள் வில் டேக் பிளேஸ் என்று சொல்லும் வேளையில, அற்புதம் நடக்கும் என்று சொல்லும் வேளையில, மனுஷனால முடியாத காரியம் கர்த்தரால செய்வார். இட் இஸ் God who is doing a miracle. someone right now உங்களோட கரத்தை கர்த்தர் பிடிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பிடித்து உங்களை வழி நடத்துகிறவர். கரம் பிடித்து நடத்துவார். பாடுங்க பாடுங்க பாடுங்க. கரம் பிடித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலைமே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். எல்லா கண்கள் மூடி இருக்கும் வேளையில, தலைகள் குனிந்திருக்கும் வேளையில, எனக்குத்தான் இந்த வார்த்தை கர்த்தர் தந்திருக்கிறார். என்ற கரத்தை கர்த்தர் பிடித்து நடத்துகிறார். என்ற கண்ணீரை துடைக்கிறவர் இந்த கால வேளையில வந்திருக்கிறார்.
கண்ணீரை துடைக்கிறவர் இந்த இடத்துல இருக்கிறார். இயேசு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். என்ற இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். என்னுடைய பிரச்சனையை கர்த்தர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய பிரச்சனையை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். என்னுடைய சிச்சுவேஷன், என்னுடைய சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. அக்கினி கூடாக நடக்கிறது போல சில நேரங்களில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முடியாது, தணல்ல நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு முடியாது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் வேளையில் இயேசு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு கூட இருந்தவர். ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். எனக்காக ப்ரே பண்ணுங்கள் என்று சொல்றாங்க. நல்ல வடிவா கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கரங்களை கீழே விடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த கரங்களை நீங்க கண்டீங்களப்பா. அதிசயத்தை நடப்பிக்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், மிரக்கல் செய்கிற தேவன். இப்பொழுது சுவாமி நீங்கள் எங்கள் மேல நோக்கமா இருந்து உங்களுடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டு இருந்து இப்பொழுதும் இந்த ஜெபத்துக்கு உங்களுடைய செவிகள் திறந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது கரங்களை உயர்த்தினவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய தேர்வு உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய நெருக்கடி உங்களுக்கு தெரியும். விடுதலை வேணும் ஆண்டவரே, இல்லை என்று சொன்னால் எனக்கு இதை எப்படி நான் தீர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது அந்த தீர்வை கொடுக்கும்படி கேட்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். யாரோ ஒரு நபருக்கு பிசாசு பிடித்து பிசாசு உங்களை வைத்து வாட்டி கொண்டிருந்தது. ரைட் நவ இப்பொழுது விடுதலை பெறுறீங்க, இப்பொழுது விடுதலை பெறுறீங்க. அந்த பிசாசு உங்களை வச்சு வாட்டிக்கு உங்களுக்கு திரும்ப 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 உங்களை கஷ்டப்படுத்தினது, அதுல இருந்து இப்பொழுது விடுதலை. இப்ப ரைட் நவ விடுதலை இப்ப பெற்றீங்க, இப்ப பெற்றீங்க. இயேசுவின் நாமத்தினால மக்கள் விடுதலை பெறுவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆரோக்கியம் அடைவார்களாக, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்லா வளர்வார்களாக, உன்னதமான ஆண்டவர் ஓட்டத்தை ஓட அவர்களுக்கு உதவி செய்யும்படி கேட்கிறேன். Bless each and every soul of God. இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.